ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தால் கிச்சடி செய்யலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அரிசி வந்து 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்தது, அதையும் போட்டு நல்லா நான் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். தக்காளி வந்து 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, ஒரு 7-8 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, வரமிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறோம். குக்கரில் வந்துட்டு நம்ம வந்து அரிசி பருப்பு 2 ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நல்லா குலைவாக வந்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து அரிசியில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்ல தண்ணி தான். இப்போ இதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அரிசி பருப்பு தண்ணி எல்லாமே போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் என்ன ஊற்றுவீங்களோ அந்த அளவு ஊற்றிக்கோங்க. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி அரிசி இருக்கும். 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கூட வைக்கலாம், 4 டம்ளர் தண்ணி கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாமே போட்டுக்கிட்டோமா, இதில் வந்துட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த அரிசியும் பருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு 4 இல்லைன்னா ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை ரெடி பண்ணிக்குவோம். இப்போ எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு சொல்கிறேன். இப்படி நம்ம குக்கரில் வந்து பருப்பு சாதம் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, நம்ம வந்து சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக ஹைலியே வச்சிட்டோம்னா நம்ம இந்த விசில் வரும்போது அப்படியே பொங்கி ஊற்றும். அது ஊற்றாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரிமணன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இது மேலே வச்சுட்டோம் அப்படின்னா இதை தாண்டி வெளியே நமக்கு வந்து வராது, தண்ணி வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது 4 விசில் விட்டு இறக்கிக்கலாம். தக்காளி வந்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. 8 பல் பூண்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு வாணால் வச்சுக்கோங்க. வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க. தால் கிச்சடிக்கு ஜீரகம் தான் போடுவாங்க, அதனால ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வேணும், அதனால நான் அதிகமாக தான் ஊற்றியிருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாம் வந்து அப்போ ரொம்ப சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அதையும் போட்டு நல்லா இதில் வந்து வதக்கி விடுங்க. தால் கிச்சடிக்கு வந்து இந்த பூண்டு ஸ்மெல் தான் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹெல்தியுமே இது. இதில் வந்து பாசிப்பருப்பு போடுறோம் இல்லையா, அதனால் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டு தான் இது. இது நல்லா வந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். பூண்டெல்லாம் கொஞ்சம் செவந்துருக்கு. இப்போ இந்த டைம் வந்து நாம் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும், வதக்கி விடுங்க. நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். சாதத்தில் ஆல்ரெடி நம்ம உப்பு வேற போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வந்து இது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அதுக்குள்ளே நல்லா வதங்கி விட்டுருவோம். வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ வந்து இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து வரமிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான், அதனால் நான் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். போட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நல்லா வந்து தக்காளி வந்து இன்னும் வதங்கி வரட்டும், நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம கலருக்கு கொஞ்சம் காஷ்மீரி பவுடர் போட்டுக்கலாம்.
காஷ்மீரி சில்லி பவுட்ரு அதுவும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நமக்கு வந்து இப்போ வந்து நான் இது வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். பருப்பும் அரிசியும் வச்சு நான் வந்து குக்கரில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ஆவி அடங்கினதுக்கப்புறம் நாம் வந்து இதை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். நாம் வந்து சாதம் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து அதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணோம். அது அடங்கி வரட்டும். குக்கரில் வந்து அரிசியும் பருப்பும் போட்டு வேக வச்சோம் இல்லையா, 4 விசில் விட்டு எடுத்து இங்கே பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு. நல்லாவே குலைவாக வெந்திருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நாம் இந்த வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இந்த சாதத்தோட வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து அடுப்பு வந்து ஆன் பண்ணிட்டேன், சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொத்தமல்லி தழை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து மேலே வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வரமிளகாத்தூளோ இல்லை ஏதாவது வரமிளகாவோ ஏதாவது வந்து அதை ஹீட் பண்ணி இது மேலே போட்டும் பண்ணலாம். நான் வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணுங்கிறதுனால நான் கரெக்டாக வந்து காரம்லாம் இது ஆல்ரெடி போட்டுட்டேன். அதனால் நான் மேலெலாம் மறுபடியும் எண்ணெய்லாம் ஊற்றலை. ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றியாச்சு, நெய் ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுட சுட சூப்பரான தால் கிச்சடி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.